நீ கடவுள் அல்ல. சகோதரி நான்சி அவர்கள் தனது வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை விளக்குகிறார்கள். என்னுடன் பணிபுரிந்த ஒருவரை குறித்து உண்மையிலேயே ஒருமுறை நான் ஏமாற்றம் அடைந்தேன். மறுபடியும் அந்த நிலைமையை மீண்டும் மீண்டும் என் மனதில் கொண்டு வந்து மனக்கசப்புடன் நான் போராடுவதை உணர்ந்தேன். இது ஏன் என்னை மிகவும் தொல்லை கொடுத்தது என்பதை பின்னர் அறிந்து கொண்டேன். அதாவது, நான் செயல்களை ஒழுங்குபடுத்த விரும்பினேன். ஆனால் எனது சக பணியாளர்களின் நடத்தை எனது திட்டத்திற்கு பொருந்தாததாக இருந்தது. இதனால் நான் ஒரு விவேகமுள்ள நண்பரை தொலைபேசியில் அழைத்து எனக்காக ஜெபிக்கும்படி கூறினேன். எங்களுடைய பேச்சு முடிவடையும் தருவாயில், நான்சி, உன்னிடம் எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. நீ கடவுள் அல்ல என்பதை நினைத்துக்கொள் என்றாள். பெண்களாகிய நாம் சூழ்நிலைகளை கையாளும் உந்துதல் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது வசதியாகவோ அல்லது ஆறுதலாகவோ இருப்பதாக உணர்கிறோம். தேவனையே முழுமையாக நம்பி அவரது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும்போது தெய்வீக சமாதானத்திற்கான உண்மையான பாதைக்குள் நுழைகிறோம். நாம் நமது பொறுப்புகளை தேவனிடம் ஒப்படைக்கும்போது அவருக்கு உண்மையிலே எல்லா சூழ்நிலைகள் மேலும் அதிகாரம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறோம். நீங்கள் ஒருவரின் செயல்களை கட்டுப்படுத்த முயல்கிறீர்களா? காரியங்கள் உங்கள் வழியில் செல்லாத போது வருத்தப்படுகிறீர்களா? அப்படிப்பட்ட தருணங்களில் நீங்கள் கடவுள் அல்ல என்பதை நினைத்து கொள்ளுங்கள். ஜெபம். எங்கள் அன்புள்ள திரியேக கடவுளே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்ற வசனத்தின்படி எங்களை உமது கரத்தில் ஒப்புவித்து உமது வழிநடத்துதலுக்காக காத்திருக்கிறோம் அப்பா. எங்களது காரியங்களில் ஒவ்வொன்றையும் உமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து நீர் ஆளுகை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்த நினைக்காதபடி எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இது நான்சி டி மாஸ் அவர்களின் மார்ச் 25, 2024 இயேசுவை தேடி என்ற நிகழ்ச்சியின் தமிழாக்கம் ஆகும்.